அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே ஒரு பை போயிட்டு ஒரு வாலட்டிலிட்டி. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங். எஸ்டர்டேவே நாம் பார்த்துருந்தோம், நிஃப்டியெல்லாம் ஒரு 24,135 பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக கொஞ்சம் மேலே வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு. ஸோ பிரேக் அவுட் ஆனதுலேருந்து கொஞ்ச நேரம் மட்டும்தாங்க பை எடுத்தது. அதாவது ஒரு 3-15 மினிட்ஸ் கேண்டில் மட்டும்தான் நமக்கு க்ரீனில் ஃபார்ம் ஆனது. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒரு சைட்வேஸில் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இன்றைக்கி மிட் கேப் நிஃப்டி தான் ஒரு ஆல் டைம் ஹை. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு ஆல் டைம் ஹை மிட் கேப் நிஃப்டி 14,703. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்து அந்த ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ நல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா 14,822.45 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் இப்போதைக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி பிரேக் அவுட்டெல்லாம் நடக்கிறப்ப இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி அதான் நடந்திருக்கு. ஸோ 14 ஓப்பன் ஆன இடத்துலேருந்து நமக்கு 14,823 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. 14,742லேருந்து 14,827. ஓகேங்களா? இந்த பையிங்கெல்லாம் கண்டினியூஷன் ஆகுமா? ஏன்னா பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டி, நிஃப்டி மிட் கேப் எல்லாமே ஓரளவு ஒரு 1% மேலே ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இன்னொரு 20 மினிட்ஸ் இருக்குது மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? இந்த பாசிட்டிவ் க்ளோசிங்க்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த Q1 ரிசல்ட் கூட. ஏன்னா Q1 ரிசல்ட் எல்லாம் எல்லாமே நல்லாவே வந்துட்டு இருக்கு. டிசிஎஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஸோ எஸ்டர்டே நம்ம வீடியோவிலேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி டிசிஎஸ் என்னதான் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி போய் சார்ட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், டிசிஎஸ் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ மண்டே எப்படி இருக்கும்? ஸோ மண்டேவோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம மற்ற நியூஸ் அண்ட் டேட்டாஸை நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். அதில் முக்கியமானது இன்னைக்கு கூட சில பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கல்யாண் ஜுவல்லர்ஸ் எதனாலங்க 36% எல்லாம் ஏறி இருக்கு. அதாவது கோல்டு அண்ட் சில்வர்லாம் நமக்கு இறங்கிட்டு தான் இருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் மட்டும் ஒரு 3 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா 36% ஏறி இருக்கு. அப்படின்னா இதோட Q1 ரிசல்ட் நல்லாவே வந்திருக்கு. அதாவது இயர் ஆன் இயருக்கு பொறுத்த வரைக்கும் 38% பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்க்ரீஸ்னால நமக்கு 36%, அதாவது இயர் ஆன் இயருக்கு 38% நமக்கு பங்கு இந்த ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 36% பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஓவர் பாட்டுக்கு பக்கத்தில் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா ஓவர் பாட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ தான் இந்த சவுத் கொரியன் மார்க்கெட்டில் பார்த்தோம். ஸோ சவுத் கொரியன் மார்க்கெட்டில் ஏஏ ஸ்டாக்ஸும் செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ மேலே கொண்டு போனாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20% பக்கம் அந்த மார்க்கெட் ஃபால் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் ஓவர் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போ முதலீட்டாளர்கள் ஓவர் பாட் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சு அடிப்படுதோ கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது வரைக்குமே 36% வரைக்கும் க்ரோத் ஆயிருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு Q1 ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்தது எல்என்ஜி கப்பல்கள், அதாவது யூஎஸ் ஈரான் வார் போயிட்டு இருந்தாலுமே கூட ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல எல்என்ஜி கப்பல்கள் ஃப்ரீயாக போயிட்டு இருக்கு. அதாவது லிக்விட் அண்ட் நேச்சுரல் கேஸ் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இந்த கப்பல்கள் நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நேச்சுரல் கேஸ் கொஞ்சம் செல்லிங் தான். எஸ்டர்டேவே நமக்கு ஒரு சப்ளை ரிசல்ட் தான் இன்வென்ட்ரி டேட்டா கொடுத்துருந்தது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லிங் தான். இன்னைக்கு ஒரு இடத்த பிரேக் அவுட் நடந்திருக்கு. நம்ம அதை சார்ட்ல பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த நியூஸ் ரொம்ப முக்கியமானது. அதாவது மே மாதம் கம்பேர் பண்ணுறதை விட ஜூன் மாதத்தில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 28,973 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது முதலீடு பண்ணியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்டில், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மே மாதத்தை விட ஒரு 26% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே அது மட்டும் இல்லாமல் டெபிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னங்க அப்படின்னா கடன் பத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட கொஞ்சம் சேஃப்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மட்டும் இதில் போட்டிங்க அப்படின்னா ஒரு கம்மியான ரிஸ்க் எடுக்கிறவங்க இந்த டெபிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் ரிஸ்க், இதை விட கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறவங்க தான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ 1 லட்சம் கோடி ரூபாய் இதில் பணத்தை வெளியே எடுத்துட்டு இருக்காங்க டெபிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஏன்னா ரிஸ்க் கம்மியாக இருக்கிறதுல எடுத்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதை விட கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கிற இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து கொஞ்சம் பாசிட்டிவ் போகிறதுக்கான
ஒரு சின்ன அறிகுறியாக வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எப்போனா நீங்களே நினச்சி பாருங்களேன், தேவையில்லாமல் ஒரு சின்னதாக ரிஸ்க் இருக்கிற இடத்துல இருந்து பணத்தை வந்து வெளியே எடுத்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கிற இடத்துல போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், எஸ்ஐபி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்தியன் மார்க்கெட் மேலே நம்பிக்கை வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸ் வந்து நமக்கு வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்னதான் நம்பிக்கை கொடுத்தாலுமே கூட அந்த யூஎஸ் ஈரான் வார் போயிட்டு இருக்க வரைக்கும் கொஞ்சம் வாலட்டிலிட்டியாக தான் இருக்குது. நல்ல நியூஸஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து இப்போ பை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லாமே இருந்தாலுமே கூட கொஞ்சம் வாலட்டில் எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து அந்த போர் பதற்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த போர் பதற்றம் நியூஸில் மறுபடியுமே ஒரு சீஸ்ஃபயர் அப்படிங்கிற ஒரு வேர்டு அடிப்பட்டது அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே ஒரு 26,000 வந்து ரீச் பண்ணிடும். பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ சண்டேவும் நான் வந்து ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். ஒவ்வொரு வாரமும் சண்டே வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து இந்த 2 நாள் சனி ஞாயிறு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு நியூஸ் வந்து ட்ரம்ப் கொடுக்காம இருக்க மாட்டார். ஈரான் சைட்லேருந்து ஏதாவது ஒரு ஆஃபீஸியலாக நியூஸ் வரும். ஸோ அந்த நியூஸை வச்சு ஒரு வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நாம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே கிரீன் தாங்க. அதாவது பாரதி ஏர்டெல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டாக்டர் ரெட்டி, எட்டர்னல். ஸோ இந்த 3 மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ்ல இருக்கே தவிர மற்றது எல்லாம் 3 மட்டும்தான் நெகட்டிவ்ல இருக்கே தவிர மற்றது எல்லாமே வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் தான். ஸோ டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் எல்லாம் மார்னிங்லேயே கொஞ்சம் ரெட்டில் இருந்தது. ஸோ அது மட்டும்தான் ஏடிஆர் வேல்யூஸை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொஞ்சம் இறங்கியிருக்கே தவிர ஸோ மற்றதான் டிசிஎஸ் பரவாயில்ல. டிசிஎஸ் ஐடி செக்டர்லாம் நல்லா மேலே வந்திருக்கு. டிசிஎஸோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பாசிட்டிவ் வந்திருக்கனால ஸோ ஓவராலாக எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து அடுத்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எப்போங்க இருக்குது அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு 3 ஸ்டாக், அதாவது எல்என்டி ஃபைனான்ஸ், அதுக்கப்புறம் இந்தியன் பேங்க், இந்த 2 ஸ்டாக் வந்து இன்னைக்கு. நாளைக்கு சாட்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்டிஐ மைண்ட்3, அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் லிமிடெட். ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஸ்டாக்ஸோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து வருது. ஸோ குவார்டர்லி ரிசல்ட்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ பிவோட் பாயிண்ட் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் வந்தது அப்படின்னா பிவோட் பாயிண்ட் வந்தவங்க சப்போர்ட்டாக வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி நெகட்டிவ் வந்தது அப்படின்னா மறுபடியும் பிவோட் பாயிண்ட் வரப்போ அந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம என்ட்ரி கொடுத்தா ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருந்தது. அதாவது பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ் எல்லாமே. மிட் கேப் நிஃப்டி மட்டும்தான் மார்னிங்லேருந்தே கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரியும் புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரியும் நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து கொடுத்தது. ஓகேங்களா? ஸோ மிட் கேப் நிஃப்டி சொல்லவே தேவையில்லை. ஒரு நல்ல என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு ஆல் டைம் ஹை தாண்டி இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் அவுட்டும் பண்ணியிருக்கு. அதே சமயம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பையிங் கன்ஃபர்மேஷனுங்கிறத நம்ம வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதான் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்எஸ்சியை பார்த்தோம் அப்படின்னா 3,331 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்குங்க. அதில் 2,290 அட்வான்ஸு, டிக்ளைன்ஸ் வந்து 944. நெகட்டிவாக கம்பேர் பண்ணுறதை விட பாசிட்டிவ் வந்து ஒரு 3 மடங்கு அதிகமாக இருக்குது. அன்சேஞ்ச் வந்து 97. 52 வீக் ஹையில் வந்து 102 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் வந்து 34 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதாவது பாசிட்டிவாக நெகட்டிவாக கம்பேர் பண்ணுறத விட ஒரு 3 மடங்கு வந்து 52 வீக்கில் வந்து ஹையாக இருக்குது. இதில் ஒரு சில வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ்னு சொல்கிறத விட மிட் கேப் ஸ்டாக்ஸ் தான் ஒரு 90% வந்து 102 52 வீக் ஹையில் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து செக்டார் வைஸ் க்ளோசிங் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஐடி செக்டார் தான் கொஞ்சம் சொதப்புன்னு பார்த்தேன். பட் பெரிய அளவில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலை. அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் வந்து எல்லா கம்பெனியும் சேர்த்து மேலே கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஐடி செக்டார் நம்ம நினைச்ச மாதிரி லாஸ்ட் வீக் பார்த்த மாதிரி ஒரு 5 இயர்ஸ் லோ சப்போர்ட் எடுத்துட்டு நமக்கு நல்லாவே கொஞ்சம் மேலே வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜி, ஃபார்மா, இது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவை தவிர மற்றது எல்லாமே வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் க்ளோசிங் தான். அடுத்தது வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ், சன் ஃபார்மா மட்டும்தான் இறங்கியிருக்கு. ஸோ மற்ற எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5% மேலே இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்திருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் கொஞ்சம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான நியூஸ். அதனால தான் இந்த டாபிக் வந்து எடுத்தேன். டெபிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து பணத்தை எடுத்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு ப்ரிடிக்ஷனுங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 1 or 2 monthsலேயோ ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஹை போகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து நடக்கும். பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம், லெவல்ஸ் பார்த்துடலாம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 57,465.
ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை மறக்காமல் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 15 மினிட்ஸ் சார்ட் வச்சுக்கிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைன் தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு, ஓகேங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து வேல்யூ வந்து எடுக்க முடியாது, ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியோ இல்லை ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுனா கூட ஸோ நமக்கு தொடர்ந்து கொஞ்சம் பேங்க் நிஃப்டி வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் தான் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ ட்ரெண்ட் லைனை ரெசிஸ்டன்ஸாக எடுக்கிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா ட்ரெண்ட் லைனை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக பார்த்துருவாங்க, பிரேக் அவுட் நடந்து கேண்டல் க்ளோஸ் வச்சோன்னே டக்குன்னு கட் பண்ணிட்டு பையிங் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டாப் லாஸ் டார்கெட் போட்டு அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பை சைடு வந்து சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா. ஸோ அப்படி தான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து பார்க்கணும். அதே மாதிரி ட்ரெண்ட் லைனில் இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா டச் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு 15 மினிட்ஸ் லோவையாச்சும் பிரேக் பண்ணணும், இல்லை 5 மினிட்ஸ் லோவையாச்சும் பிரேக் பண்ணணும். அப்போ தான் இந்த ட்ரெண்ட் லைன் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி பார்க்கலாம். இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டா நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 24,135. எதனால் இதை சப்போர்ட்டுன்னு எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா 24,135 பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து 24,227 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ மறுபடியும் 24,135 வந்து அந்த இடத்துல டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் பையிங் சைடு வந்து கண்டினியூஷன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,292, ஓகேங்களா. சரிங்க, இந்த சனி ஞாயிறில் ஏதாவது ஒரு பெரிய நியூஸ் வந்து ஒரு கேப் டவுன் விழுந்தா என்னங்க ஆகும் அப்படின்னா Q1 ரிசல்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு கேப் டவுன் விழுந்தா கூட வாலட்டிலிட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ கேப் டவுன் விழுவட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டுங்கிறது 24,135. அடுத்தது வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸோட சப்போர்ட்டுங்கிறது சேம் அஸ் ஆஃப் நிஃப்டி. ஸோ நிஃப்டியில் எப்படி ஒரு பிரேக் அவுட் எடுத்து சப்போர்ட் கிரியேட் ஆனதோ அதே மாதிரி தான் 77,325ங்கிறது சப்போர்ட் ஜோன், 77,843ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அடுத்தது வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டுங்கிறது 26,594, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 26,898. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த இடம் இருக்குது. பட் இந்த இடம் வரட்டும், பேசிக்கலாம், ஓகேங்களா. இப்போதைக்கு ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 26,898. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இப்போ எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜஸ்ட் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 27,054க்கு போயிட்டு கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து கீழே ரெசிஸ்டன்ஸ் எடுக்குமா அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்மளால் வந்து ப்ரிடிக்ஷன் வந்து பண்ண முடியாது. அன்பிரடிக்டபிள் கண்டிஷனில் தான். எப்போவுமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கலாம், இல்லைனா தொடர்ந்து மிட் கேப்பில் முதலீட்டாளர்கள் உள்ளாரே இருக்கலாம், ஓகேங்களா. அது வந்து அவங்களோட எண்ணங்களை பொறுத்து. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 14,703 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அதாவது கேப் அப் நடந்திருக்கு. ஸோ கேப் அப் நடந்துட்டு மறுபடியும் இந்த கேப் ஃபில்லிங் எடுக்கிறப்ப மறுபடியும் சேம் ஜோன் இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் படி, ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு கேப் அப் வந்து பார்க்கணும். ஸோ இன்னைக்கு வந்து பை போகும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பட் மண்டே வந்து தொடர்ந்து இதை ஹை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டுனா ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கூட ஓரளவு அடுத்த ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம். பட் கீழே இறங்குறப்ப 14,703 தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன், ஓகேங்களா. அடுத்தது வந்து இந்தியா விக்ஸ். ஸோ இந்தியா விக்ஸ் எப்படிங்க இருந்தது அப்படின்னா நேற்று மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து செல்லிங் சைடு போகிற மாதிரி இருந்தது. ஏன்னா நேற்று முந்தானத்தெல்லாம் கொஞ்சம் செல்லிங்கில் இருந்தனால இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பையர் சைடு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ரெண்டுமே USD INR பெரிய அளவில் மூவ்மெண்ட் கிடையாது. இந்தியா விக்ஸ் மட்டும் கொஞ்சம் பை சைடு ஒரு கிரிடி மார்க்கெட் வந்து கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். CNX IT எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 28,016 வரைக்கும் வந்திருக்கு. இந்த 5 இயர் லோ சப்போர்ட் 26,200லேருந்து 28,200 ஒரு 2000 பாயிண்ட் மேலே வந்திருக்குங்க. ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மறுபடியும் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் இப்படியே ஒரு நல்ல நியூஸ் வந்துட்டு இருந்தது அப்படின்னா ஐடி செக்டாரை 30,455 வரைக்கும் கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் ஒரு சில நியூஸ் எல்லாம் வர்றப்போ தான் ஐடி செக்டார் ஃபஸ்ட்டு அடி வாங்கிடுது. என்னதான் நமக்கு ஐடி செக்டார் வந்து நல்லா போயிட்டு இருந்தாலும் இந்த ஏஐ ப்ராப்ளம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த Q1 ரிசல்ட் நல்லா தான் இருக்குது. இந்த ஏஐ ப்ராப்ளம், அதுக்கப்புறம் இந்த வார் நியூஸு, ஸோ இதெல்லாம் வர்றப்ப ஃபஸ்ட்டு அடி வாங்குறது ஐடி செக்டாரை தான் இருக்குது, ஓகேங்களா.
ஸோ பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து ஒரு ஸ்விங் டார்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 30,455. ஸோ இந்த 5 இயர் லோவை வந்து எப்போங்க டச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜூலை 1 கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 4-5 ட்ரேடிங் டேஸோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. 1 2 3 4 5 ட்ரேடிங் டேஸுக்குள்ளார ஒரு 2000 பாயிண்ட் பக்கம் மேலே வந்திருக்கிறதுங்கிறதுலாம் பெரிய விஷயம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான கண்டிஷன்ஸ். ஸோ வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து சண்டே வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நாம் க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் எப்படி தாங்க இருக்குது அப்படின்னா, க்ரூட் ஆயில் வந்து ஒரு சப்போர்ட் மட்டும் பார்த்துக்குங்க. நான் ஒரு பிரேக் அவுட் லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் எடுத்திருக்கு. ஓகே, டபுள் பாட்டம் கூட வேணாம். இந்த 6,766 வரைக்கும் நமக்கு வந்து கண்டிப்பாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த லோவாச்சு வரணும். 6,766 வந்துட்டு 215 மினிட்ஸ் கேண்டல், கிரீன் கலர் கேண்டல் கம்பல்சரி ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து ஒரு பை சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஏன்னா இதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல 215 மினிட்ஸ் கேண்டல், கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் பை சைடு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அதோட டார்கெட்டுங்கிறது இன்னைக்கான ஹை. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான ஹையை வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடலாம். இன்னைக்கான ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6,935 தான். ஸோ இன்னைக்கான ரெசிஸ்டன்ஸ் அண்டு டார்கெட், பை சைட் டார்கெட். அடுத்தது வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் எல்என்ஜி கப்பல்கள்லாம் சாதாரணமாக வந்து போயிட்டுருக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலுமே நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இது மறுபடியும் நமக்கு வந்து பை எடுக்கணும், மறுபடியும் இந்த சப்போர்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணணும். அதாவது 288.9 பிரேக் அவுட் பண்ணி ஒரு க்ளோசிங் வச்சா மட்டும்தான் ஸோ இந்த இடத்துல வந்து பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இல்லைனா லோவை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் போகும், தொடர்ந்து நமக்கு வந்து டவுன் சைடு தான் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ பை சைட் டர்ன் ஆகணும் அப்படின்னா 288.9 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து பை சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும், டெக்னிக்கல்ஸை பேஸ் பண்ணி. கோல்டு அண்ட் சில்வர் என்னங்க ஆகுதுன்னா பெரிய மூவ்மெண்ட் இல்லைங்க. காலையிலேருந்தே நமக்கு வந்து ஒரு அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் தான் அப்படி இப்படின்னு கொடுத்துட்டு இருக்கு. இருந்தாலுமே கோல்டை பொறுத்த வரைக்கும் மார்னிங் பார்த்த சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா 1,44,112 அப்படிங்கிறத சப்போர்ட்டுன்னு பார்த்தோம். ஸோ எக்ஸாக்டாக அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,46,561. ஸோ கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் பையிங்கில் தான் இருக்குது, இருந்தாலும் மூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி சில்வரோட சப்போர்ட் ஜோனுங்கிறது 2,24,183. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு 3,000 to 4,000 பாயிண்ட்ஸ் பக்கம் அப்சைட் எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா கூட கொஞ்சம் கீழே இறங்குறப்ப 2,20,241ங்கிறது ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்து காப்பர் பார்க்கலாம். காப்பரோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 1,289.10. ஸோ ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 6 பாயிண்ட் பக்கம் மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. 1,289.10 வந்தால் அந்த இடத்துல மறுபடியும் பை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கான எம்சிஎக்ஸ் கண்டிஷன்ஸ். ஸோ நிஃப்டி நமக்கு தடுமாறிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். என்னதான் தடுமாறிட்டு இருந்தாலுமே ஒரு பாசிட்டிவ்ல தான் தடுமாறிட்டு இருக்கு. ஓகேங்களா? பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.